உள்ளாட்சி தேர்தல் குறித்து தேமுதிக தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொண்டு 30 நிமிட நேரம் மட்டுமே இருந்தார். உடல்நிலை சரியில்லாததால் கூட்டத்தை துவக்கி வைத்துவிட்டு சென்று விட்டார். இது குறித்த கூடுதல் தகவலை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் டார்வின் ஜியோவிடம் கேட்கலாம். டார்வின், தேமுதிக தலைமையகத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது? யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? அதாவது உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வருகிற நிலையில் தேமுதிக தனது நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்தி இருக்கிறது. அதாவது மாவட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட அணி செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து நிர்வாகிகளுடைய கூட்டத்தை ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்று காலை 10:55 மணி அளவில் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். மேலும் விஜயகாந்த் அவர்கள் துவக்கி வைத்த பின்னர் சற்று ஒரு அரை மணி நேரம் மட்டுமே, அதாவது 30 நிமிடம் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்று அதற்கு முதல் கட்ட ஆலோசனைகள் அவருக்கு வழங்கிய பின்னர் இந்த கூட்டத்தை தலைமையேற்று, அதாவது தலைமை கழக செயலாளரான பார்த்தசாரதி இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் அதாவது கிளை கழக இந்த செயலாளர்கள் என்ன அனைவரும் இந்த கலந்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் 41 இந்த தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார். இந்த 41 பேரும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆலோசனைன்னு பார்த்தோம்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட கூட்டணி வச்சு ஒரு போட்டியிட்டது. அதில் பெரும் தோல்வியை சந்தித்தது என்று சொல்லலாம். இதன் பின்னர் மக்கள் நல கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறி இப்பொழுது தனித்து நிற்பார்களா, இல்லை வேறு யாருடன் கூட்டணி வைக்கலாமா என்ற உள்ளிட்ட ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை மாவட்டம், ஒன்றியம் அளவில், பகுதி அளவில் இன்னும் அவர்களுக்கான செல்வாக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுன்னே சொல்லலாம். காரணம் என்ன, சிறு சிறு பகுதிகளாக இருக்கும்போது அவர்களுடைய பலம் சற்று ஓங்கி இருக்கிறது அப்படின்றே சொல்லலாம். இந்நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தலை தனியாக சந்திப்பதா, இல்லை கூட்டணி அமைத்து சந்திப்பதா உள்ளிட்ட ஆலோசனைகளை அவர்கள் உள்ளிட்ட கருத்துக்களை இந்த உறுப்பினரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா நாளையிலிருந்து முதல் விருப்ப மனு, அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் நாளையிலிருந்து வழங்கப்படுகிறது. எனவே இந்த விருப்ப மனு சம்பந்தமாக எப்படி இந்த விருப்ப மனுவில் யார் வேண்டுமானாலும் வாங்கி இருந்தாலும் யாருக்கு, அதாவது இந்த கட்சிக்காக யார் உழைத்திருக்கிறார்கள், கட்சிக்கும் வளர்ச்சிக்காக யார் பாடுபட்டிருக்கிறார்கள் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து அவர்களுக்கான இடத்தை கொடுக்க வேண்டும், உரிய அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை இந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாக தெரிகிறது. மேலும் பார்த்தோம்னா, தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் எந்த மாதிரிப்பட்ட யுக்திகளை கையாளலாம், மேலும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தங்களுடைய இழந்த பலத்தை, அதாவது இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை வழங்கியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இவர் விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு 30 நிமிட நேரம் மட்டுமே இங்கே இருந்ததன் காரணமாக பூரணமாக, அதாவது முழுமையாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. ஒரு சில ஆலோசனையை மட்டுமே வழங்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லலாம். மேலும் பார்த்தோம்னா, தற்போது இந்த தலைமை கழக செயலாளரான பார்த்தசாரதி மற்றும் கட்சியின் பொருளாளரான இளங்கோவன் அவர்கள், இவர்கள் தான் மூத்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பிற மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எந்தெந்த மாதிரிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை வழங்கி வருவதாக தெரிகிறது. ஆனால் தற்போதுள்ள நம்ம அரசியல் சூழ்நிலை பார்த்தோம்னா, ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய ஒவ்வொரு யூகத்தை அவர்கள், அதாவது வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேமுதிக எப்போதுமே ஒரு அமைதியான நிலையை தான் கடைபிடித்து வருவார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை தான் ஏற்படுது என்று சொல்லலாம். ஏன்னா கடைசி வரை யாருடன் கூட்டணி என்பதை அவர்கள் ஒரு டெட் லைன் அப்படின்னு உள்ளதை வச்சு, ஒரு டெட் மூமெண்ட்டில் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் இந்த முறையும் இவர்கள் தனித்து போட்டியிடுவார்களா, இல்லை கூட்டணி அமைப்பார்களா என்பது குறித்து இன்னும் கால தாமதம் ஏற்படும் அப்படின்னு தான் தெரிகிறது. ஆனால் அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக இவர்கள் கூட்டணியா இல்லை தனித்து போட்டியிடுறாரா என்பது தெரிய வரும். கோபால். டார்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.